Hi students, I am Farouk. In our last class we have seen about capacitors. I hope you all have learned the topic well. Today let's see about two important topics. One is that energy stored in capacitors and another one is the effect of dielectric in capacitors. These two topics are very important, so listen well. Now let's start our class. Okay students, today we start with the ending topic, that is energy stored in capacitor. Okay, it's a very important 3-mark question. In our old syllabus many time asked this question. Okay, so very important questions. So we start from capacitors. We know that capacitors, what is mean by capacitors? Capacitor is the device store the energy. என்ன எதை ஸ்டோர் பண்ணுதுங்க? இட்ஸ் எ டிவைஸ். அப்போ எதை ஸ்டோர் பண்ணுது? சார்ஜ் அண்டு எனர்ஜி. சார்ஜையும் ஸ்டோர் பண்ணும், எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ இது இந்த எனர்ஜியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். என்ன எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது, எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது, அந்த எனர்ஜி எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கேசஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூ நோ ஒன், தட் இஸ் கெப்பாசிட்டர் இஸ் ஏ ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, இப்போ எப்படி நம்ம மெமரி கார்டெலாம் சொல்கிறோமோ அதே மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் தான் ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, ஸோ இப்போ எதை சார் இது ஸ்டோர் பண்ணுதுன்னா சார்ஜு அண்டு எனர்ஜி, இது ரெண்டையும் ஸ்டோர் பண்ணுது. எப்படி சார்ஜ் ஸ்டோர் பண்ணுது, அதோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எனர்ஜியை வந்து எப்படி உள்ளே ஸ்டோர் பண்ணுது, அந்த எனர்ஜியோட வேல்யூ என்ன, அந்த எனர்ஜி எங்கே ஸ்டோர் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ அதுதான் இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கெப்பாசிட்டர்ஸ்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். ஓகே, அதான் அந்த தேர்ட் டயக்ராமில் காட்டியிருப்பாங்க. we know that this is the capacitor symbol. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணேன்னு வச்சுங்க, ப்ளஸ் மைனஸ் வின்னு ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். இது ப்ளஸ் எண்டு, இது மைனஸ் எண்டு, இது சி. we know that this is the symbol of capacitor. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சார்ஜ் இங்கே இன்டியூஸ் ஆகும். அதே மாதிரி அப்போ இந்த சார்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு சார்ஜ் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ தட் இஸ் Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V, நம்ம நேற்று பார்த்தது தான். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ், அதாவது டோட்டல் எலக்ட்ரான்ஸ் பேட்டரியோடு நம்ம கனெக்ட் பண்ண உடனே டோட்டல் எலக்ட்ரான், அதாவது நெகட்டிவ் Q, அதாவது மைனஸ் Qங்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கே சார், ஒன் பிளேட்லேருந்து அனதர் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது என்ன, அது ஒரு ஒர்க்கு தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு ஒர்க்கு. ஓகே, அந்த ஒர்க்கு எதனால் நடக்குதுன்னா இட்ஸ் டன் பை பேட்ரி. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இப்போ பேட்டரியோட கனெக்ட் பண்ண உடனே அந்த நெகட்டிவ் சார்ஜ் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேட் டு அனதர். ஓகே, ஒன் பிளேட் டு அனதர். அது அந்த தட் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒர்க் எப்படி டன் பண்ணுது, தட் ஒர்க் இஸ் டன் பை த பேட்ரி, பேட்ரினால் டன் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஒர்க் டன்னை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வி சே தட்ஸ் கால்டு எனர்ஜி. ஸோ இப்போ அந்த எனர்ஜிங்கிறது என்ன, இட்ஸ் நத்திங் பட் ஒர்க் டன். வாட் இஸ் தட், இட்ஸ் நத்திங் பட் ஒர்க் டன். என்ன சார் ஒர்க் டன்னு, வாட் இஸ் தட் ஒர்க் டன், எலக்ட்ரான் will be transfer from one plate to another plate. ஏன் சார் ஒன் பிளேட் டு அனதர்ங்க நம்ம சொல்கிறோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கெப்பாசிட்டர்னாவே 2 பேரலல் பிளேட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய ஒர்க் டன் தான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. தட்ஸ் ஆல், இதுதான் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஓகே, அப்போ இந்த எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, என்ன எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன எனர்ஜியாக இருக்குங்க, நத்திங் பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கண்டிப்பாக இதை நம்ம எழுதணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுதான் எங்கே ஸ்டோர் ஆகக்கூடியது, கெப்பாசிட்டரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி. கண்டிப்பாக இது கீ பாயிண்ட்டு, கண்டிப்பாக எழுதணும். அப்போ ஒரு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன நேம்னு நம்ம சொல்லலாம், தட்ஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆல்ரெடி யூ நோ ஒன், பொட்டன்ஷியல் எனர்ஜி நத்திங் பட் ஒர்க் டன் தான். எனர்ஜினாவே நத்திங் பட் ஒர்க் டன் நம்ம இங்கே பார்த்தோம்.
அது என்ன வேலை செய்யுதுங்க, ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலை. எப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணனே இந்த வேலையை எது செய்து, நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்டரி. ஓகே, இப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ இந்த எனர்ஜியோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத ஒரு டெரிவேஷன் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் இங்கே செஞ்சிருக்கக்கூடிய ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃப்ரம் த டாபிக் ஆஃப் ஒர்க் டன், பொட்டன்ஷியல் எனர்ஜி டாப்பிக்லேருந்து நம்ம எடுக்கலாம். we know that is W is equal to work done is equal to V into Q. already you know one, இது நமக்கு தெரியும். ஓகே, இது நமக்கு தெரியும். W is equal to V into Q அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த Wங்கிறது என்ன, that is work done. என்ன ஒர்க் டன் சார், இந்த ஒர்க் டன் தான் நான் Wன்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்மால் ஒர்க் டனாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ dWன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த Wக்கு தான் நான் என்ன போடுறேன் சார், that is dW. இது என்ன ஒர்க் டன் சார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒர்க் டன். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே பேட்டரி கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதே தான், எவ்வளோ சார்ஜ் அதே மாதிரி எடுத்துக்க சார், டிக்யூங்கிற அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மட்டும் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். அப்போ dW is equal to V into dQ. அதான் நம்ம ஈக்குவேஷனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, dW is equal to V into dQ. dW is equal to V into dQ. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் நம்ம, அப்போ வாட் இஸ் V, ஆல்ரெடி யூ நோ ஒன், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், ஃப்ரம் த definition of capacitance, that is Q is equal to CV. okay, Q is equal to CV. see that, அது பார்த்தீங்கன்னா தெரியும், Q is equal to CV. அப்போ what is V, Q by C. V is equal to Q by C. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2 எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 in 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வாட் இஸ் தட், dW is equal to Vக்கு பதிலாக என்ன போடலாம், Q by C into dQ. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இப்போ டோட்டல் ஒர்க் டன் என்ன, இது ஒரு ஸ்மால் ஒர்க் டன் நம்ம பார்த்தது, இட்ஸ் ஏ ஸ்மால் ஒர்க் டன். இப்போ டோட்டல் ஒர்க் டன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை என்ன செய்யணும், இன்டகிரேட் பண்ணணும். அப்போ டோட்டல் ஒர்க் டன் என்ன, வி ஃபைண்ட் டோட்டல் ஒர்க் டன், தென் டோட்டல் ஒர்க் டன், தட் இஸ் இன்டகிரல் ஆஃப் dW. இன்டகிரேட் பண்ணோம்னா டோட்டல் ஒர்க் டன் கிடச்சிடும். போத் சைட்ஸ் ஆர் இன்டகிரேட். ஈக்குவேஷன் 3 போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணுங்க, தட் இஸ் Q by C into dQ. ஓகே, Q by C into dQ. இது கேபிட்டல் Qன்னு வச்சுக்கலாம், ஏன்னா Q தான் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், வாட் இஸ் தட் C, இட்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டருங்கிறது ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது, இன்டகிரேஷனை விட்டு வெளியே எடுத்துருங்க. அப்போ 1 by C வெளியில் வந்துடுது. இப்போ இன்டகிரல் ஆஃப் Q into dQ. ஓகே, that is integral of dW. already you know one, இந்த integral of dW ங்கிறது integral of dx. what is that, that is x. integral of dW னா அப்போ w. so 1 by c into integral of, சார் நம்ம லிமிட் போட விட்டுட்டோம் சார், போட மாட்டோம். எங்கேருந்து சார் சார்ஜ் டோட்டல் ஒர்க் டன்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக 0, எங்கே வரைக்கும் போகணும், அப்போ டோட்டல் சார்ஜ்னா தட் இஸ் கேபிட்டல் Qன்னு வச்சுக்கோங்க. அப்போ Q into dQ. சரி, இது நமக்கு பார்த்தா எப்படி சார் இருக்குது, தட் வில் பி ஈக்குவல் டு x power n into dx. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது x power n, இது dQங்கிறது dx. ஸோ அப்போ நமக்கு தெரியும், we know that integral of இந்த மெத்தடில், அப்போ integral of x power n into dx கான ஃபார்முலா தெரியும், இன்டகிரேஷன் ஃபார்முலா, தட் இஸ் x power n plus 1 by n plus 1. ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், integral of x power n into dx. அதே மெத்தடில் இங்கே q into dx, இங்கே q பவரில் ஒன்றும் இல்லைன்னா இங்கே தட் இஸ் 1 இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம்.
இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ இன்டகிரல் ஆஃப் 0 to q into dq that's equal to சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ q பவரில் 1 இருக்குன்னா அப்போ q பவர் என்னோட வேல்யூ 1 plus 1 divided by 1 plus 1 that's equal to q square by 2. ஓகே, இப்போ இது இன்டகிரேட் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய டைம். அப்போ லிமிட் அடுத்து என்ன இருக்குங்க சார்? லிமிட் இருக்குது. அப்போ w is equal to 1 by c into q square by 2. Next we substituting limit 0 to q. அப்போ first we substituting upper limit, that is same value q தான். ஸோ அப்போ அப்படி தான் வரும். அப்போ q square by 2 minus 0 லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் 1 by c உள்ளே கொண்டு போங்க, that is w is equal to q square by 2c. இந்த q square by 2c, that is the work done. Okay, this equation number 4 அப்படின்னு வச்சுக்கலாம். This is the equation number 4. Sorry, equation number 4. Okay. இந்த work done தான் நம்ம என்ன சொன்னோம் சார்? இதுக்கு முன்னாடி கேஸ்லேயே நம்ம இங்கே பார்த்தோம். That work done will be called energy. Energy தான் work done இருக்குது. அந்த எனர்ஜிக்கு என்ன நேம் சொன்னோம் சார்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ இந்த எனர்ஜியை நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஒர்க் டன்னை we know that இந்த ஒர்க் டன்னை தான் நம்ம என்ன சொல்லணும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம சொல்லலாம். திஸ் ஒர்க் டன் இட்ஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இட் இஸ் ரெப்ரசன்ட் தட் லெட்டர், that is u suffix e. ஓகே, that's equal to not minus q square by 2c. u is equal to q square by 2c. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து that is q is equal to cv, இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிங்க. இப்போ q-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். வாட் இஸ் தட் q? நோ தட் இதுவும் நம்ம சொல்லலாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதுவும் கரெக்டு தான். இப்போ சப்ஸ்டியூட்டிங் q வேல்யூ q is equal to cv. அப்போ வாட் இஸ் தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி? தட் இஸ் ue is equal to c square v square by 2c. ஒரு c கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்னாகும்? 1 by 2 cv square. ஓகே, இது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? திஸ் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர். அப்போ ஈக்குவேஷன் 5வும் கரெக்டு தான், ஈக்குவேஷன் நம்பர் 6ம் கரெக்டு தான். ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் எங்கே ஸ்டோர் ஆகுதுங்க? கெப்பாசிட்டர்ஸில் ஸ்டோர் ஆகுது. கெப்பாசிட்டர்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி. ஓகே சார், இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியுது? இப்போ இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இப்போ 1 by 2 இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த வோல்டேஜ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ அப்போ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சி and also directly proportional to v square. இது parallel plate capacitor. This is one. What is the potential difference between the plates? Okay, இதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகுது, அந்த எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இது எனர்ஜியோட வேல்யூ. ஓகே, half cv square or q square by 2c. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். இது போத் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இப்போ நமக்கு சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ்னு சொல்லி புக் பேக்கில் இருக்குது. ஒரு சம்டைம்ஸ் கொஸ்டின் எப்படி இன்டைரக்டாக கேட்கலாம்னா, ப்ரூவ் தட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 cv ஸ்கொயர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கூடிய இந்த எனர்ஜியோட வேல்யூ கெப்பாசிட்டரில் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, வேர் திஸ் எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர். ஓகே, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த எனர்ஜி லொக்கேஷன் எங்கே ஸ்டோர் ஆகிருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்,
take that equation number 6, that is electrostatics potential energy, that's equal to 1 by 2 CV square. What is C? Capacitance of a parallel plate capacitors. We know that value, that is C is equal to epsilon naught A divided by D. Okay, epsilon naught A divided by D. இதான் என்ன சார்? capacitance of a parallel plate. ஏன்னா ரெண்டு parallel plate capacitors வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வேல்யூ. What is that V from the relationship between electric field and the potential difference? That is V is equal to E into D. அது ரெண்டு கொண்டு வரலாம். V is equal to E into D. அப்போ இந்த வேல்யூவையும் V ஓட வேல்யூவும் நான் UEல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ C வேல்யூ அண்டு V வேல்யூ சப்ஸ்டியூட்டிங் இன் electrostatic potential energy. அப்போ UE is equal to, what is that? Half C ஓட வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க, epsilon naught A divided by D into V ஓட வேல்யூ, what is that? V square, then E square into D square. Okay, so ஒரு D cancel பண்ணுங்க. Then remaining term electrostatic potential energy, that's equal to 1 by 2 epsilon naught A E square into D. A E square into D அப்படின்னு கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். அப்போ 1 by 2 epsilon naught E square into AD. AVD நம்ம கொடுப்போம். We know that what is A into D? அப்போ ஏங்கிறது ஏரியா into distance, that's called volume. அதை என்ன எழுதலாம்னா வால்யூம் ஆஃப் த பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ். அப்போ இது என்னென்னா வால்யூம் ஆஃப் த பிளேட்டுடைய வால்யூம், ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸு. ஓகே, அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், வால்யூம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஏடிங்கிறது என்ன சொன்னோம், வால்யூம். இப்போ இந்த ஏடியை கொண்டு வந்து நான் எங்கே டிவைட் பண்ண போகிறேன் சார், எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த ஏடியை கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணுங்கள். அப்போ மல்டிப்பிள் இருக்கிறது இங்கிட்ட வந்தால் டிவிஷனாக மாறும். அப்போ யூஇ பை ஏடி that's equal to half epsilon naught E square. ஓகே, அப்போ எனர்ஜி பர் வால்யூம், எனர்ஜி மீன்ஸ் யூஇ, எனர்ஜி electrostatic potential energy per volume, that's called energy per volume, that's called, what is that? Energy density. அதான் rho E ன்னு எழுதலாம், energy density அப்படின்னு சொல்லலாம். that's equal to 1 by 2 epsilon naught E square. சரி, இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கும் நம்ம எங்கே ஸ்டோர் ஆகிறதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த எனர்ஜி டென்சிட்டியை வச்சு தான் நம்ம எங்கே அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ முதல் நம்ம இங்கே பார்த்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ பெர் வால்யூம் போட்டாலும் அதே சிம்பிள் தான் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இப்போ எனர்ஜி டென்சிட்டி அது பாருங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் யூஇ, ஸ்மால் யூஇன்னு கொடுத்துருப்போம். ஓகே, ஸ்மால் யூஇ இஸ் ஈக்குவல் டு half epsilon naught E square. So this is called energy density. This is called electrostatic potential energy. இது அப்பர் கேஸ் ஃபாலோ பண்ணணும், கேபிட்டல் யூஇ போடணும். இங்கேயும் யூ சஃபிக்ஸில் இ தான் போடுவோம், பட் அது ஸ்மால். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம சொல்கிறோம் எங்கே சார் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எங்கே இருக்குங்க, between the energy stored in the electric field. ஏன்னா இதில் மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட், அப்போ E ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அப்போ பிட்வீனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே தான் கெப்பாசிட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1.89 we infer that energy stored in the electric field exciting between the plates of the capacitor. ஸோ இப்போ அதில் தான் நமக்கு தெரியுது எங்கே ஸ்டோர் ஆகுதுங்க, between the plates அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகுது, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். எங்கே, between the
plates. It's a 1 mark question. இந்த between the platesல வேற என்ன இருக்கு சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த எனர்ஜி டென்சிட்டிங்கிறது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் 1/2 சாரி ஸ்மால் u 1/2 epsilon naught is a constant one, so it's directly proportional to the square of the electric field. Square of the electric field. Electric fieldக்கு மட்டும்தான் இந்த எனர்ஜி டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு. நாட் டிபெண்ட் த சைஸ் ஆஃப் த பிளேட், கெப்பாசிட்டர்ஸ் இதை பொறுத்து இல்லை. ஓகே, இதுதான், தட்ஸ் ஆல். இதோட நமக்கு இந்த கொஸ்டின் முடியுது. ஸோ இப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அப்போ 3 மார்க் கொஸ்டினை நம்ம என்ன பார்க்குறோம்? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ கெப்பாசிட்டர்னால் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது ரெண்டையும் ஸ்டோர் பண்ணும், சார்ஜ் அஸ் வெல் அஸ் எனர்ஜி. இப்போ இந்த எனர்ஜிங்கிறது என்ன? இட்ஸ் நத்திங் பட் ஒர்க் டன். என்ன ஒர்க் டன் சார்? இந்த பேட்ரினால் இங்கே எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த செய்யக்கூடிய வேலை தான் ஒர்க் டன் சொல்கிறோம். அந்த ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆகுதுன்னா எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. தட் எனர்ஜி வில் பி கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த எனர்ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். சாதாரண ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதை அப்படி ஃபாலோ பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத பார்த்தோம். ஓகே, தட்ஸ் ஆல். இது வரைக்கும் நம்ம எழுதணும் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, we start the next one, that is effect of dielectrics in capacitors. Okay. Okay students, we start the next topic, that is effect of dielectric in capacitors. Okay, already we discussed the application of capacitor in last class, so started the next topic, that is effect of dielectric in capacitors. Okay, we know that capacitance value in parallel plate capacitors. ரெண்டு parallel plate capacitor இடையில என்ன capacitance வேல்யூங்கிறத நம்ம அந்த டெரிவேஷன்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். தட் இஸ் C is equal to epsilon naught A divided by D அப்படிங்கிறது. ஸோ இப்போ A and D நம்ம விட்டுருவோம். வாட் இஸ் epsilon naught? இட்ஸ் எ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு இடையில் என்ன மீடியம் இருக்குங்க? ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர் மீடியம் இருக்குது. எம்டி ஆர் ஃபில்டு வித் ஏர் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம். எம்டி தான் ஃப்ரீ ஸ்பேஸ் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்க்குள்ளே நான் என்ன கொண்டு வரேன்? ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை கொண்டு வரேன். லைக் எ மைக்கா, கிளாஸு, எபனைட்டு, பேப்பர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணும் பொழுது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவில் என்ன ஆல்டர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டர், எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸில். டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறதுனால கெப்பாசிட்டன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது? நாட் ஓன்லி கெப்பாசிட்டர்ஸ், அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜில் என்ன ஆல்டர் ஆகுது, பேட்ரி கனெக்ட் பண்ணும்போது ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறது, இந்த மாதிரி டேர்ம்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, ஆல்டர் ஆகுதுங்கிறத நம்ம இந்த கேசஸில் பார்க்குறோம். இப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறதுல 2 மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட், இன்சர்ட்டட் இன்டூ பிளேட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, when the capacitor is disconnected from the battery. First case பார்த்தீங்கன்னா the capacitor is disconnected from the battery. Second one is that capacitor is connected to the battery. First பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறோம், அப்புறம் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம் கெப்பாசிட்டரில். இப்போ என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்தது என்ன செய்கிறோம்? டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறோம், அட் த சேம் டைம் பேட்டரியிலையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏதாவது ஒன்று வந்து நமக்கு ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் டாப்பிக்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினிஷனாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய கெப்பாசிட்டர் சீரியஸ் அண்ட் பேரலாக இருக்கட்டும், எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பாருங்கள், லிசன் அண்ட் வாட்ச் கேர்ஃபுல்லி. ஓகே ஓகே ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் கேஸ். ஓகே, when the capacitor is disconnected from the battery, கெப்பாசிட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம், பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணும்பொழுது அங்கே எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 parallel plate capacitors எடுத்துக்கிறேன். லைக் 2 parallel plate capacitors இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து இதோட ஏரியா. இப்போ இந்த மாதிரி 2 parallel plate capacitor எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குது. இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணுறோம்னா தட் இஸ் ஒன் ஸ்மால் டிஸ்டன்ஸ், டிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளேட் ஃபுல்லாக பாருங்கள் என்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ஃபுல்லி பாசிட்டிவ் சார்ஜில் மேட் ஆகிருக்கு.
இது fully negative chargeல மேட் பண்ணியிருக்குன்னு வச்சுங்க. ஓகே, both will be same area. இப்போ பேட்டரி வோல்டேஜ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி வோல்டேஜ் நம்ம கொடுக்கறனால அங்கே என்ன இருக்குது, ஸ்டோர் ஆகிருக்கு, எவ்வளோ எனர்ஜி எவ்வளோ சார்ஜ் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். The capacitor is charged by the battery. The capacitor is charged by the battery. இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் கேஸில் இப்போ நம்ம பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுங்க. திஸ் இஸ் த பேட்டரி சிம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இது பேட்டரியோட சிம்பிள். இப்போ ப்ளஸ் மைனஸ், இப்போ பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம V0ன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா V0 பேட்டரி வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பேட்டரி வோல்டேஜ்னால எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னா தட் இஸ் Q0ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வித்தவுட் டைஎலக்ட்ரிக், இப்போ தான் மீடியம், இதுக்கடையில் எந்த ஒரு மீடியம் இல்லை அது இருக்குன்னு வச்சுங்க. இப்போ உள்ளே வந்து என்ன ஸ்டோர் ஆகலை, எந்த ஒரு டைஎலக்ட்ரிக்கை நான் இன்சர்ட் பண்ணல. இது என்ன, வாட் இஸ் Q0 சார்ஜ் ஸ்டோரேஜ் சார்ஜ். ஓகே, அப்போ எந்த ஒரு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணாத போது உள்ளே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நான் என்ன எழுதுறேன்னா C0 எழுதுறேன். தட் இஸ் C0 equal to, we know that formula, that is C is equal to Q by V. அப்போ Q0 by V0. ஓகே, சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்கிறோம், திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். 2 parallel பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த 2 parallel பிளேட்டுமே சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பிளேட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, செகண்ட் பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த பேட்டரி வோல்டேஜ் தான் V0. இப்போ இந்த V0ங்கிற பேட்டரி வோல்டேஜ்னால எவ்வளோ சார்ஜ் கெப்பாசிட்டருக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்குன்னா Q0ங்கிற சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இந்த பேட்டரியை நான் என்ன பண்ணிடுறேன், இந்த டயக்ராம்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். அதான் நெக்ஸ்ட் டயக்ராம். அப்போ என்ன ஆகும், சிறுசாக ட்ரா பண்ணுறேன் பாருங்க. 2 parallel plate கெப்பாசிட்டர், separated the distance D. இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு, பேட்டரி கிடையாது. உள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை ப்ளேஸ் பண்ணுறேன். இது டைஎலக்ட்ரிக், ஏதோ ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறேன். லைக் மைக்கா, கிளாஸு, இந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியலை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ மீடியம் சேஞ்ச் ஆகுது. இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்தது, ஃப்ரீ ஸ்பேஸு, இப்போ மீடியம் உள்ளே வந்தது, டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்தது. டைஎலக்ட்ரிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நமக்கு டைஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கெப்பாசிட்டர்ஸ்க்குள்ளே என்ன எஃபெக்ட்ஸுங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம இங்கே என்னென்ன கேசஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தென் வாட் இஸ் த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தென் வாட் இஸ் த சேஞ்ச் இன் கெப்பாசிட்டன்ஸ், தென் எனர்ஜி U. ஸோ இந்த 4 டேர்மையும் பார்க்குறோம். இந்த கேஸில் இப்போ ஃபஸ்ட் கேஸில் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன சேஞ்சஸ் சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த கேசஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு we see that what is the change in electric field when dielectric is inserted with removal of battery. பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன சேஞ்சஸ் பார்க்குறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி டிக்ரீசஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் சார் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஏர் மீடியம், ஃபஸ்ட்டு நான் ஏர் மீடியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏர் மீடியம் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ 2 parallel பிளேட் கடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். வாட் இஸ் தட், ஃப்ரம் த காஸ் லாலேருந்து கூட நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் E is equal to sigma by epsilon naught. E is equal to sigma by epsilon naught. இது நமக்கு தெரியும். ஏர் மீடியம் மட்டும் இருக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த 2 parallel பிளேட்டுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், E0ன்னு வச்சுக்கிறேன் ஏர் மீடியம்னால. அதே சேம் டைம்
in case of dielectric in dielectric insert பண்ணதுக்கப்புறம் dielectric slab insert பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய electric field பார்க்குறேன், that is E ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன, medium will be changed. அப்போ sigma by epsilon போடணும். What is epsilon? What is called epsilon? That is permittivity, permeability, relative permeability அப்படி நம்ம சொல்லலாம். இதோட வேல்யூ தெரியும் என்ன சார், what is epsilon? That is epsilon is equal to epsilon naught into epsilon r. ஓகே, அப்போ இந்த இதை போய் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஈயில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா what is E? That is sigma by epsilon naught into epsilon r. What is epsilon r? Relative permeability. What is epsilon r? Relative permeability or another name dielectric. நாம இன்சர்ட் பண்ணுறதுனால அதுக்கு dielectric கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன் சார், டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ எப்படி டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ E by E naught, what is that? Sigma by epsilon naught into epsilon r divided by, அது அப்படி மேலே மல்டிப்ளிகேஷனில் வர்றேன். அப்போ epsilon naught divided by sigma. அப்போ காமன் டேர்ம்லாம் கேன்சல் பண்ணுங்க, சிக்மா சிக்மா கேன்சல் ஆகிடுது, epsilon naught கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்க, E by E naught is equal to 1 by epsilon r. ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா that is the value of E, that is E naught divided by epsilon r. அப்போ ஈயோட வேல்யூ என்ன ஆகுதுங்க, இங்கே டிக்ரீஸ் ஆகுது. எப்படி சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலான் ஆர் வேல்யூ அதர் தென் ஏர் மீடியம்னா கிரேட்டர் தென் 1. அப்போ அதர் தென் ஏர் மீடியமாக இருந்தால் கிரேட்டர் தென் 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேறு ஒரு மீடியம் எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 4 E நாட்டோட வேல்யூ 4 E naught வேல்யூ. சப்போஸ் அது ப்ரூஃப் நம்ம செக் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் E naught? ஐ கன்சிடர் த E naught வேல்யூ தட்ஸ் ஈக்குவல் டு 4 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். எப்சிலான் ஆர் வேல்யூ தட் இஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் E? அப்போ 4 டிவைடட் பை 2 தட் இஸ் 2 நியூட்டன் கூலும் இன்வர்ஸாக மாறும். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன பண்ணுதுங்க, டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. எப்போ கண்டிஷன் எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1, எப்சிலான் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் E is less than E naught, E is less than E naught, இதுதான் கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அப்போ கெப்பாசிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இங்கே டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணும்பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன ஆல்ட்ரேட் ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அது எப்படி டிக்ரீஸ் ஆகுங்கிறதுக்கான டெரிவேஷன் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இங்கே பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் எது பார்க்குறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தோம்னா நமக்கே தெரியுது, we know that expression for electrostatic potential energy potential, that is V is equal to E into D. Here D is the constant. எது சார் கான்ஸ்டன்ட்? what is that? What is D? The distance between the two plates. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், the distance between the two plates. இந்த ரெண்டு பிளேட் கிடையில கூடிய டிஸ்டன்ஸ் நான் ஆல்டர் பண்ணல. எது சார் சேஞ்ச் பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ டிக்ரீஸ் ஆயிடுது, டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும்பொழுது இந்த E சேஞ்ச் ஆயிடுது. அப்போ E சேஞ்ச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன சேஞ்ச் ஆயிருங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். அப்போ விக்கு E டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ E வில் பி ரெடியூஸ்டு, E ரெடியூஸ் ஆகுது. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன மாறும், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ரெடியூஸ் ஆகும். அப்போ V is equal to அதே எக்ஸ்பிரஷனில் E into Dன்னு போடலாம். ஈயோட வேல்யூ தெரியும், வாட் இஸ் தட்? ஸோ இப்போ ஈயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், தட் இஸ் எப்சிலான் E naught by epsilon r into D. ஓகே, இந்த இது விட்டுருங்க. இப்போ இந்த E naught into D, what is that? E naught into D, E into D நம்ம என்ன சொல்லுவோம், Vன்னு சொல்லுவோம். அப்போ E naught into D நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, that's equal to V naught எழுதலாம். அப்போ what is the potential difference between the plates in with dielectric இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ நான் எப்படி எழுதுறேன்னா, V naught by epsilon r, V naught by epsilon rன்னு எழுதலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா,
கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ V கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எதுவும் டிக்ரீஸ் ஆகுதுங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ கெப்பாசிட்டன்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். தட் இஸ் Q/V. Qங்கிறது என்ன, சார்ஜு. இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சார்ஜ் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்குறோம். Vங்கிறது டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணோம். பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ அந்த வியோட வேல்யூ இங்கே இருக்குது. இந்த வியை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வாட் இஸ் தட் சி, தட் இஸ் Q0 டிவைடட் பை V0. மேலே எப்சிலான் மேலே வந்துடுங்களா, டிவிஷனில் இருக்கக்கூடிய எப்சிலான் மேலே வந்துடும். ஓகே, அதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த Q0/V0க்கு நமக்கு முன்னாடியே தெரியும். வாட் இஸ் தட் இஸ் C0. எங்கே சார் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், C0. ஓகே, இந்த வேல்யூ. இப்போ C0 நம்ம என்ன செய்யலாம், Q0/V0க்கு தான் C0 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ C0 இன்ட்டு εr. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, ஆல்ரெடி இது தெரியும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. இப்போ டைஎலக்ட்ரிக்கை நம்ம இன்செர்ட் பண்ணுறதுனால இருக்கக்கூடியது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ மீடியமை இன்செர்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன நடக்குது, இந்த εr வேல்யூ, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுனால கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த parallel plate capacitor is increases. கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் C0. C0ஓட வேல்யூ தெரியும். தட் இஸ் ε0 இன்ட்டு, அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சியோட வேல்யூ பாருங்கள். அப்போ C எப்படி இருக்குது, C இஸ் கிரேட்டர் தென் C0. C0ஓட அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் நம்ம வச்சுட்டு சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வாட் இஸ் தட் C, தட் இஸ் εr இன்ட்டு ε0 A டிவைடட் பை D அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இந்த εr இன்ட்டு ε0 எப்சிலான் எழுதலாம். அப்போ εA டிவைடட் பை εA இன்ட்டு εA டிவைடட் பை Dன்னு எழுதலாம். ஓகே, எப்சிலான்ங்கிறத நம்ம பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் நம்ம சொல்லுவோம். இப்போ எனர்ஜி, என்ன எனர்ஜி இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பேட்டரியோடு இருக்கும் பொழுது, அதாவது டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம், டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எனர்ஜி உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தட் இன்செர்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் நமக்கு பார்க்கும் பொழுது தட் இஸ் U0 ஈக்குவல் டு half Q0 ஸ்கொயர் டிவைடட் பை C0, half Q ஸ்கொயர் பை 2C. இதுதான் அந்த இது. ஸோ இப்போ டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுங்க, இந்த C வந்து சேஞ்ச் ஆகும். Q0 கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், Q0 கான்ஸ்டண்ட்டு, பட் C0ங்கிறது ஆல்டர் ஆகுது. ஸோ அந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், வித் டைஎலக்ட்ரிக். இது இப்போ வித்தவுட் டைஎலக்ட்ரிக்கில், இப்போ வித் டைஎலக்ட்ரிக் நான் இங்கே நோட் பண்ணுறேன் பாருங்கள். வித் டைஎலக்ட்ரிக், வித் டைஎலக்ட்ரிக் போடும் பொழுது நான் அதை எடுத்துக்கிறேன், யூன்னு எடுத்துக்கிறேன். எனர்ஜியில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ half Q கான்ஸ்டன்ட்டு, அப்போ Q0 ஸ்கொயர் டிவைடட் பை C. எந்த C சார், நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த C சார். இந்த C எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/2 Q0 ஸ்கொயர் இஸ் கான்ஸ்டன்ட் பை சியோட வேல்யூ என்ன சார், தட் இஸ் ε0. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வருது பாருங்கள். இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எது சார் சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ இதுக்கு மட்டும் எடுத்துங்க. ε0 A டிவைடட் பை D இங்கே இருக்கு பாருங்கள். ε0 A டிவைடட் பை Dக்கு C0ன்னு வச்சுக்கோங்க. ε0 A டிவைடட் பை D கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், parallel plate கெப்பாசிட்டர் என்ன மீடியமில், ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. அப்போ இதுக்கு C0 நான் எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம், εr இன்ட்டு C0, εr இன்ட்டு C0. ஓகே, εr இன்ட்டு C0. ஆல்ரெடி you know one, what is that Q0/C0. what is that Q0/C0, that is U0. அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ 1/2 இந்த இதில் பாருங்கள், 1/2 Q0 ஸ்கொயர் பை C0ங்கிறதுக்கு என்ன போடலாம், U0ன்னு போடலாம். இப்போ 1/2 இந்த டேர்மில் 1/2 Q0 ஸ்கொயர் பை C0 அது எங்கே சார் இருக்குது, ஆல்ரெடி இங்கே இருக்குது சார். அப்போ அதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் சார்,
u நாட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ u is equal to u naught divided by epsilon r. இங்கே எனர்ஜி என்னது சார், எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, எப்சிலான் ஆர் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும் பொழுது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் சார் நம்ம இப்போ டைஎலக்ட்ரிக் when the capacitor is disconnected from the battery, அதாவது பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணும் பொழுது when the capacitor is disconnected from the battery. ஓகே, அப்போ நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணும் பொழுது என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம். அப்போ பார்க்கும்பொழுது என்னென்ன சேஞ்சஸ் இருந்தது சார், ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிக்ரீஸ் ஆகுது. சைடில் நோட் பண்ணிக்கிங்க. வித் டைஎலக்ட்ரிக்கில் இருக்கும் பொழுது டைஎலக்ட்ரிக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணும் பொழுது கெப்பாசிட்டர்ஸ்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் பார்க்குறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி டிக்ரீசஸ், potential difference between the plates also decreases, capacitance will be increases, C greater than C naught, and energy also decreases. புக்கில் சைடில் நோட் பண்ணிக்கிங்க. இது ஃபஸ்ட் கேஸில் எது சேஞ்சஸ் இல்லைங்க, சார்ஜஸ் சேஞ்ச் இல்லை. ஸோ Q நாட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதை ஜஸ்ட்டில் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கும், ஜஸ்ட்டு நோட் பண்ணிங்க. நம்ம 1 மார்க்கில் கேட்கலாம். இப்போ டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணால் இங்கே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தட் ஃபஸ்ட் டாபிக் இஸ் ஓவர், தட் இஸ் கேஸ் 1 இஸ் ஓவர், தட் இஸ் when the capacitor is disconnected from the battery is over. வாட் ஆர் த சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, தென் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, தென் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்டு எனர்ஜி, இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, see the next one, that is when the batteries remains connected to the capacitor. It will be discussed in upcoming classes. Next classes-ல நம்ம பார்ப்போம். ஓகே, so today class is over. Okay, then what is the homework here? 2 questions is homework. First one is that energy stored in the capacitor. டீட்டெயில்டாக நம்ம கிளாஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டீட்டெயில்டாக எழுதுங்க. செகண்ட் ஒன், அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். போத் 2 கொஸ்டின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். போத் 2 கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக படிச்சுட்டு எழுதுங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இன்னும் நம்ம பார்த்து இந்த 2 டாப்பிக்கையுமே நீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேப்பரில் எழுதி டெக்ஸ்ட் புக்கில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. We see the next class.